ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி டூர் அலோவ் பண்ணுறாங்க. அச்சீவ் பண்ணி போனால் டூர் என்ரோல் பண்ணி போகலாம். நமக்கு வாய்ப்பு நம்ம அச்சீவ் பண்ணி போகிறது நடக்கும். டூர் பண்ணி எப்போ வருதோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக டூர் போயிடலாம். ஆனால் அச்சீவ் பண்ணி போகிறதுல ஒரு சுகம் என்னன்னா நம்ம சாதிச்சுட்டு போகிறோம். வேறு எந்த ஒரு தொழிலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. நம்ம ரெகுலராக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பண்ணுறோம். நம்ம எவ்வளவு திறமைசாலின்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தொழிலை நம்ம திறமையாக செஞ்சோம்னா டூர் போயிடலாம். மற்றவங்களுக்கு தெரியும். ஏன் டூர் போனோம்னா நான் திறமையாக இந்த தொழிலை செஞ்சேன், சாதிச்சா, அதனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அதனால நான் டூர் போனேன். இதை மற்ற தொழிலை செய்ய முடியுமானா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ திறமைசாலினா பணம் தான் சம்பாதிக்கணும். பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணமும் போர் அடிச்சிடும். பணம் எவ்வளோ வச்சு என்ன செய்ய போனோம் அப்படின்ற சமகாலத்திலேயே சம்பாதிச்சு சமகாலத்திலேயே அனுபவிச்சு சமகாலத்திலேயே நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னா நம்ம மோடிகளை தவிர வேறு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மூணு செய்யணும். நிறைய ஜனங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய வழி இருக்குது. பணமும் சம்பாதிக்கலாம், எல்லா விதமான அனுபவிப்பும் அனுபவிச்சுக்கலாம். அதை கடந்த வருடத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். வேறு நிறுவனம் டிவியை கூப்பிடணும். அதுக்கு மேலே அந்த டிவி தான் என்னால் வரலாம் பார்க்க முடியும். ஏன்னா செல்ஃபு அதிகமாக பண்ணால் 200 டிவி பண்ணுவோம். இப்போ ஆவரேஜாக 400 டிவி ஜிபிவி. இதோட ஜிபிவி 400 500 மாறும். அடுத்த வருஷம் 2025 நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணணும். டேரக்ட் போனஸ் வாங்கணும். அதாவது 1100 டிவி பண்ணி நம்ம ரெகுலராக டேரக்ட் போனஸை வாங்கணும். அதான் அடுத்த வருடம் போகிற இலக்காக வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜில் சீனியர்